ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்காகவே ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ராட்டஜியை நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். சரிங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட்டே அதுதான். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படியே ராவாகவே பயன்படுத்திடுவாங்க. அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. என்ன இருக்கோ அப்படியே பயன்படுத்துவாங்க. இதில் நான் சொல்லக்கூடிய 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. பட் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவாங்க. மார்க்கெட் இப்படி போகும், அந்த ரேஞ்ச் அப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பேஸே எங்கே அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே இருக்கிற லைன் இருக்குது. இது லைன் பேர் வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்கிற லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 2 இடம் தான் இருக்குது என்ட்ரிக்கு. ஓவராலாக நீங்கள் என்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே 2 என்ட்ரி தான். ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. இந்த லைன் பேர் வந்து சப்போர்ட், இந்த லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது பை, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல். சரிங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். இப்போ இந்த லைனை விட்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா பை பண்ணலாம். இந்த 2 இடத்த தவிர, அதாவது பைக்கு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட், செல்லுக்கு ஒரு இடம், திரும்ப பைக்கு ஒரு இடம், திரும்ப செல்லுக்கு ஒரு இடம். மொத்தமே செல்லுக்கு 2 இடம் தான் இருக்குது, பைக்கு 2 இடம் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது இதுக்குள்ளேயே மேஜிக் இருக்குது, சரியாக பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போது 3 பாயிண்ட் சொன்னேன்னா இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இது நீங்கள் எடுத்தாச்சு, ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்போதுமே வந்து இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, எங்கே என்ட்ரி கொடுக்கணுங்கிற 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? நேராக என்ன பண்ணிடுங்க, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதில் 2 இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். ஒன்று, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகுமா? சரிங்களா? இங்கே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் 9:15க்கு தான் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 50 கம்பெனி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9:08க்கே என்ன ஆயிரும், ஓப்பன் ஆகி எந்தெந்த ஸ்டாக் எங்கெங்கே இடம் பெறும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? நீங்கள் இதில் டாப்பில் வரக்கூடிய 10 ஸ்டாக்கை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். சரிங்களா? ஆனால் லாஜிக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது செல்லவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு வைப்போம். சரிங்களா? இண்டிசஸ் போகிறோம், அதில் நெஃப்டி 50 இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம், உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பண்ணிடலாம். இதை ஒன்று மட்டும் செகண்ட் பாயிண்ட், எப்போதுமே வால்யூம் இல்லாத ஸ்டாக்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டோட பேஸே என்ன அப்படின்னா வால்யூம் தான். வால்யூம் நல்லா இருந்தால் தான் என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக்கில் வந்து கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பபுள்ஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த பபுள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க ஸ்டாக்கில் அந்தளவுக்கு இருக்காது. சரிங்களா? பெரிய கிராஷு, மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் விழுது அப்படிங்கிறது வந்து வால்யூம் நல்லா இருக்க ஸ்டாக்கில் மேக்ஸிமம் இருக்காது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், வால்யூமை ஹையில் வச்சிடணும். இப்போது நான் எந்த டைரெக்ஷனில், செகண்ட் பாயிண்ட் வந்து வால்யூம். சரிங்களா? மொத்தம் 3 பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், 2 இடத்துல இடம், அதாவது என்ட்ரி கொடுக்கறது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த வால்யூமை செக் பண்ணுறது. இப்போது பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இந்த வால்யூமில் நீங்கள் நல்லா செக் பண்ணும்போது வால்யூம் செக் பண்ணுறதே பைக்கானது தான் இருக்கணும். சரிங்களா? இப்போது நீங்கள் பைக்கான ஸ்டாக் எடுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வால்யூமில் நல்லா இருக்குது. இதில் 1% கீழே இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதில் பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அதனால் 1%க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? இந்த எட்டானல். சரிங்களா? அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பெல்,
சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஆனால் இது டாப் 10ல் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா? ரிலையன்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் 1% மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் க்ரீன் ரெட்டில் இருக்கிறதையும் காட்டும். சரிங்களா? ரெட்டில் இருக்க அதாவது டவுனில் இருக்க ஸ்டாக்லேயும் வால்யூம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த சைட் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதாவது நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்லேயே இருக்கும், இல்லை நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் க்ரீனாக இருந்துச்சுன்னா பை சைட் போகணும். இது ரெண்டும் ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா பீப்புளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது முக்கியம். சைக்காலஜி எப்படி அப்படின்னா க்ரீனாக இருந்தால் நீங்களே பை சைட் தான் போவீங்க. இப்போ மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் இருக்குன்னா நீங்கள் பை சைட் போங்க. அதே மாதிரி தானே எல்லோரும் அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா பை சைட் போகணும். அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை சைட் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லோரும் பை பண்ணால் என்ன ஆகும், ஸ்டாக் மேலே போகும். எல்லோரும் செல் பண்ணால் ஸ்டாக்கு கீழே இறங்கும். அப்போ எல்லோரும் பையரா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ முக்கியமாக இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம். 1 2 3 அப்புறம் 4 4 ஸ்டாக்கு தான் செட் ஆகக்கூடிய ஸ்டாக். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 ஸ்டாக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நான் ஹிண்டால்கோவையும் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ 4 ஸ்டாக் இருக்குது. எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 2 சேஞ்ச் இருக்குது. சரிங்களா? இது வந்து ப்ரைஸ் சேஞ்சு, இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்சு. பர்சன்டேஜ் சேஞ்சில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். ப்ரைஸ் சேஞ்சில் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். சரிங்களா? இப்போ வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணும். சரிங்களா? வரைகிறது கொஞ்சம் கடினம் அப்படின்லாம் கிடையாது, ஈஸி தான். டே டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் டே டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள்லாம் பின்னாடி போக வேண்டாம். சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜூம் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும். சரிங்களா? ஒரு 2 months சரிங்களா? இந்த ரேஞ்ச் 1 or 2 monthsக்குள்ளே ரேஞ்சை எடுத்தாலே போதும். சரிங்களா? ஏன்னா நம்ம இன்ட்ராடே தான் பண்ணுறோம். நான் எப்போதுமே சொல்லுவேன் மந்த்லி போடுங்க, வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அது தேவையில்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் போட்டாலே போதும். இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் போட்டேன் எல்லா ஸ்டாக்லேயும். சரிங்களா? டே டைம் ஃப்ரேம் போடுறேன். பக்கத்தில் நீங்கள் இப்படி போட்டாலே போதும். சரிங்களா? ஸ்கேல்பிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 15 minutes அதாவது ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 3 to 5 minutesல நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடேனா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா அன்னைய டேக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது தான் இன்ட்ராடே. அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஃபுல் டேவும் இருக்கணும் போல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, டைம் ஃப்ரேம் தான். நீங்கள் 15 minutesல இன்ட்ராடே க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போது நான் இங்கே பார்க்குறேன், டே டைம் ஃப்ரேம் போடுறேன். இந்த ஸ்டாக்கை பார்த்தா நான் சொன்னல சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போதே தெரியுது ஹிண்டால்கோ கடைசியாக செலக்ட் பண்ணது. சரிங்களா? இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் பின்னாடி போக வேணாம்னு சொன்னேன். டே டைம் ஃப்ரேம் போடுங்க. போட்டு ஒரு 1 or 2 months லைட்டாக ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் என்னவா இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து செல்லுக்கான ஸ்டாக், பையுக்கான ஸ்டாக் கிடையாது. சரிங்களா? அப்போ இதில் ரிஸ்க் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாக் என்ன அப்படின்னா ரிஜெக்ட். ஏன்னா டெக்னிக்கலாக கரெக்டாக இல்லை. ஆஸ் பர் நீங்கள் புக்கில் இருக்க விஷயத்த கரெக்டாக பார்த்தாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் செட் ஆகலை. சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்குறோம் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை நீங்கள் ட்ராப் பண்ணும்போது டே டைம் ஃப்ரேம் தான், கீழே இருந்து லைன். சரிங்களா? எடுத்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இது என்னவா ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ தான் சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ட்ரெண்டு கட்டு வரட்டும். ஸோ இந்த ஸ்டாக் சப்போர்ட் லெவலில் இருக்குது, அதனால் இந்த ஸ்டாக் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். ட்ரெண்ட் கட் அப்படி எதுவுமே இல்லை. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி. சரிங்களா? இது சூப்பரான பிரேக் அவுட்டில் இருக்குது. சரிங்களா? நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ நான் வரைகிறேன். ஸோ வரையும்போது எனக்கு என்ன புரிதல் வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், பைக்கு 2 சைடு தான் என்ட்ரி கொடுக்க முடியும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை. சரிங்களா? அதே மாதிரி ட்ரெண்டை கட் பண்ணால் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். சரிங்களா? இப்போ ட்ரெண்டை கட் பண்ணிருச்சு. இது ஒரு சூப்பர் ஸ்டாக்.
அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டானல். சரிங்களா, இதுவுமே சூப்பரான ஸ்டாக். இதுவுமே 4 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஒன்று ஹெச்டிஎஃப்சி, இன்னொன்று எட்டானல். சரிங்களா, இப்போது ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும் எங்கே என்ட்ரி பாயிண்ட், எங்கே எக்ஸிட் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா, ஸோ தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். சரிங்களா, முக்கியமாக நல்லா கவனிங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா, இப்படி போட்ட உடனே இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சரிங்களா இங்கேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா, அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா, இன்னொன்று இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இன்றைக்கி நடந்த 17ஆம் தேதிக்குரியது. சரிங்களா, இன்றைக்கி 17ஆம் தேதி இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, 9:15க்கு. இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் வரையும் போது அதாவது ட்ரெண்டு பிரேக் ஆகிருச்சு. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபுல்லாக தெரியாது. சரிங்களா, இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்ச உடனே இந்த ஸ்டாக் எங்கே ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, சப்போர்ட் ரீச் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரைய தெரியலை, இது புதுசாக இருக்குது அப்படின்னா நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, செக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஹை இருக்கா, ப்ரீவியஸாக இருந்த ஹை, இதிலேருந்து அப்படியே கீழே ஒரு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு. சரிங்களா, பண்ணிங்க அப்படின்னா இது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதா, இங்கே இருந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. அப்போது க்ளோஸ் ஆகிற இடத்துல இருந்து சரிங்களா, இந்த இடத்துல தானே க்ளோஸ் ஆகுது, கீழே வருது. ஏன்னா ஸ்ட்ரைட் லைன். இதில் உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் லைனை கட் பண்ணிச்சு, அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுது, இப்படி கட் ஆகுது. இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது இந்த கிராஸ் லைனை கட் ஆச்சுன்னா பையர் உள்ளே வருவாங்க. ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது இந்த கிராஸ் லைனை கட் பண்ணிச்சு அப்படின்னா ட்ரேடர் உள்ளே வருவாங்க. இதை கவனத்தில் வந்து ஒரே ஒரு லைன் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சோடனே நீங்கள் இந்த கிராஸ் லைனை வரைய ஆரம்பிக்கணும். சரிங்களா, ஸோ எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ளே இருக்கோ அது வரைக்கும் நீட்டாக வரைங்க. சரிங்களா, ஸோ இப்போ இது இங்கேயோட கட் ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கட் ஆகிற ஹை எதுவோ அதுலேருந்து ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது நான் சிங்கிள் லைனில் வரைகிறேன், டபுள் லைன் வந்து இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே போகுது. சரிங்களா, இப்போது அடுத்து சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா, நமக்கு அடுத்த கட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்லைட்லி ஒரு டவுன் ட்ரெண்ட் தெரியும். சரிங்களா, அப்போது இது இந்த ரெட் கேண்டில் இருக்கா, இதை தான் நீங்கள் கணிக்கணும். இன்றைக்கான இடத்துக்கு வந்துடணும். இந்த ரெட் கேண்டில் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைன் எல்லோரும் பின்னாடி இருந்து வரைவாங்க, நீங்கள் முன்னாடி இருந்துமே வரையலாம். சரிங்களா, இப்போ இதில் நான் ஹையில் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் லைன் கிடைக்கும் இதில். சரிங்களா, ஸோ இங்கேருந்து இதனுடைய ஹைட்டுக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், மேலே இதை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் என்ன கிடச்சிருக்கும், நம்ம மார்னிங் தான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலை வச்சு தான் நம்ம டிசைடே பண்ண போகிறோம். நீ 17ஆம் தேதி. சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். சரிங்களா, அப்போது இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து எல்லோரும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, பட் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா, இப்போது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆன உடனே எல்லோரும் என்ட்ரி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். இது வந்து ஒரு பெரிய விக்கு வச்சு பாடி கீழே வந்துடும். எப்போவுமே ட்ரேட் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரெண்ட் லைனை கட் பண்ணது நீங்கள் அதில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாடி சரிங்களா, ஒரு கேண்டலுக்கு மேலே பாடி வைக்கிற வரைக்கும் எல்லா ட்ரேடரும் வெயிட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போது ஒரு பிரேக் அவுட் நடந்தோடனே ஒரு லைன் இருக்குது
அப்படின்னா ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே பாடி வெளியில் வச்சு விக் மேலே இருக்கான்னு பாருங்கள். 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கேல்பிங்க்கு நீங்கள் 1 மினிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? கொஞ்சம் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அது பிளேலிஸ்ட்டில் செட்டாக அப்படியே லைனாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக ஐடியா கிடச்சிரும். இப்போது இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது பையர் வருவாங்க. இந்த கேண்டலோட ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த கேண்டலோட ஹைட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். நான் சொன்னேன்ல 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸ்னால் இந்த 3 கேண்டில்லே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஸ்டாக் செலெக்ஷன், சரிங்களா? இன்னொன்று அந்த வால்யூமை கரெக்டாக நீங்கள் எடுக்கணும், சரிங்களா? தேர்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடும், சரிங்களா? 2வது பாயிண்ட் வால்யூம் வந்துடும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டில் இமீடியட்டாக என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்க, இன்ட்ராடே, ஸ்கேல்பர் எதுவாக இருந்தாலும் சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டில் வர வரைக்கும் பாடி வெளியில் இருக்கா, ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில் இருக்கான்னு பாருங்கள். அதனுடைய ஹையை பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.